திருமணத்துக்கு பின்னால நான் இப்படி மாறிட்டேன், நானா இது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே சேஞ்ச் யோசிக்கிற அளவுக்கு மாறிட்டேன் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டைல் மாத்தியாச்சு சார். நான் பிஃபோர் மேரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு நர்சிங் ஃபீல்ட்ல ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அது நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் வந்து இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் போற ஒர்க் எல்லாம் வந்து செட் ஆகாதுப்பா, அதனால நீ வந்து வேற ஒரு ஜாப் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதனால நான் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பிரைவேட் செக்டர், கலெக்ஷன் செக்டர், ஒரு பேங்கிங் செக்டருக்குள்ள போனேன். அந்த ஒர்க்கையுமே வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் நான் பிரெக்னன்சி டைம் வரைக்கும் தான் என்னால கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு. நான் வந்து எந்த டைமுமே வந்து ஹஸ்பண்டா இருந்தாலுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு 10 ரூபாய்னாலும் அவர்கிட்ட போய் கேட்க கூடாது, அந்த மாதிரி இருப்பேன் சார். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப அவர் ஒரு ஆள் தான் வந்து சேலரி வாங்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட நான் எல்லாத்துக்குமே போய் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ வந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல நான் மாத்தினால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒர்க்குக்கு போகணும்னு நினைச்சாலும் என்னால இப்ப போக முடியாது. நீங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் முடியல. இப்ப அவரே வந்து போகட்டும் அப்படின்னு அலோ பண்ணாலும் வந்து சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களும் சரௌண்டிங்கும் அதை அலோ பண்ணாது. ஏன்னா வந்து குழந்தைய வந்து பாத்துக்கிறது நீ தான் பாத்துக்கணும். ஏன்னா வீட்டுல பாத்துக்கிறதுக்கு என் அம்மா இருப்பாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, ஆனாலும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க.